ஹலோ கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சந்தைக்கு தான் வந்திருக்கோம் நானும் அம்மாவும். இங்கே இந்த இடத்துக்கு வந்தால் மட்டும் எங்கள் அம்மாவுக்கு ஒரு எனர்ஜி கிடச்ச மாதிரி. ஏன்னா இங்கே இருக்கிறது எல்லா வெஜ்ஜஸுமே அவங்களுக்கு பிடிக்குங்கிறனால எதை வாங்குறது எதை வாங்க வேணாங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. ஆனால் நமக்கு அப்படி கிடையாது. எதையோ வாங்கிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். நாங்கள் இன்றைக்கி முருங்கைக்காய், வெண்டைக்காய், கீரை, வாழைப்பூ அப்படின்ட்டு நிறைய காய்கறிஸ் வாங்கிட்டு வந்திருந்தோம். சந்தையில் இருக்க எல்லா கடையிலையுமே வெண்டைக்காய் தான் அதிகமாக இருந்துச்சு. ஏன்னா இந்த டைம் வெண்டைக்காய் நிறைய விளைச்சல் அதிகமாக இருக்கா என்னவோ தெரியல. ஒரு கிலோவே 20 ரூபா தான் சொல்லி விற்றுட்டு இருந்தாங்க. நீங்கள் எல்லாமே வெஜ்ஜா நான்வெஜ்ஜான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். வெஜ்ஜு அப்படின்னா ரெட் ஹார்ட் பண்ணுங்கள். நான்வெஜ்னால் ப்ளூ ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். பழைய வெங்காயம் கொஞ்சம் இருந்தனால அதை வேறு பேஸ்கெட்டில் போட்டு புதுசாக பெரிய பேஸ்கெட்டில் கொட்டி வச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமே எல்லாத்தையுமே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்காக எல்லாத்தையுமே கவரில் போட்டு பேக் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் நேரம் அப்படியே போயிடுச்சு. நைட்டு டின்னருக்கு என்ன அப்படின்னு யோசிக்கும் போது ஒன்றும் பண்ணுற மாதிரி இல்லை. போயிட்டு வந்த அலைச்சல்ல நம்ம தோசையே ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோசை தான். வாரத்தில் 7 நாள் தோசை கொடுத்தாலும் சாப்பிடுவோம். அந்த மாதிரி அதோட ஒரு அப்படி ஆயிடுச்சு. தோசை தோசை தோசை. என்னை பொறுத்தளவுக்கு இதில் ஊத்தாப்பம், கல் தோசை இதை மாதிரிலாம் எனக்கு தோசை ஊற்ற தெரியாது. ரோஸ்ட்டு மட்டும்தான் போடுவேன். ஏன்னா அது மட்டும்தான் நான் சாப்பிடுவேன் அப்படிங்கிறனால. என்னோடய ஹஸ்பண்ட் ஜூஸ் அடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. போயிட்டு என்னடா ஏதோ சவுண்டு கேட்குதேன்னு போய் பார்த்தா எல்லாமே கீழே ஊற்றிருக்கு. எங்கே திட்டுவனோ என்னவோ சொல்லிட்டு அவங்களே தொலைச்சி மிக்ஸி எல்லாமே எடுத்து வச்சுட்டு அந்த இடத்துக்கு உத்தரவாதம் இல்லாமல் கிளம்பி போயிட்டாங்க. சரி பரவாயில்ல, நமக்கு ஒரு வேலை வைக்காமல் ஏதோ க்ளீன் பண்ணிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு நினச்சி நாமளும் அதை அப்படியே லூஸில் விட்டாச்சு. என்ன தான் நம்ம கிச்சனை நம்ம துடைக்கிற மாதிரி வருமா அப்படிங்கிற மாதிரி இன்னொரு தடவை நானும் ஒரு பக்கம் க்ளீன் பண்ணிவிட்டு நைட் ரொட்டீனை முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.